வெல்கம் டு யூஸ் ஆன் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இன்னைக்கான டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஏஐ ப்ரெக்னன்சி லேடி எமர்ஜென்சி அலர்ட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த டாபிக் எதுக்காக பார்த்தோம்னா மெயினாக இது வந்து ப்ரெக்னன்சி லேடிக்காக இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரெக்னன்சி லேடிக்காக இந்த டாபிக் எடுத்திருக்கோம். ஸோ எதுக்காக பார்த்தோம்னா யூஸ்வலாகவே ப்ரெக்னன்சி லேடி எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சடனாக மயக்கம் வரும், இல்லை அது போக எப்போ என்ன தெரியாது, ரெகுலராக அவங்க செக்அப் போயிட்டு தான் இருப்பாங்க. நம்ம எப்போவுமே ரெகுலராக செக்அப் போகும்போது டாக்டர்ஸ் வந்து இந்த டைம் இப்படி இதாகலாம், மேபி ஏதாவது டிசீனஸ் இருக்கும், இது மாதிரி இருக்கும், செக் பண்ணி வீட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வீட்டில் இருக்கவங்க வந்து கூட யாரோ இருக்காங்க, அவங்க ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்காங்க அப்படிங்கும்போது பார்த்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் அவங்க வீட்டில் யாருமே இல்லை, அவங்க மட்டும் தான் தனியாக இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி டைம்லலாம் அவங்கள வந்து அவங்களுக்கு சடனாக எதாவது ஆகுது அப்படின்னு மயக்கம் போட்டு விழுறாங்க, இல்லை சம்டைம் ஹார்ட் பீட் எதாவது அதிகமாகுது அப்படிங்கும்போது இது மூலமாக நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். நம்ம ரெகுலராக செக்அப் போயிட்டு இருக்கும்போது இப்போ யாராவது கூட இருக்கும்போது கூட நமக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா யாராவது இருப்பாங்க நம்ம சொல்லிடுவாங்க. சப்போஸ் இப்போ வந்து அவங்க தனியாக இருக்கும்போது சடனாக அவங்களுக்கு பெயின் ஆகி இல்லை மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படிங்கும்போது, ஏன்னா ப்ரெக்னன்சி டைமில் இதெல்லாம் நார்மலாக நடக்கிறது. ஸோ மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படிங்கும்போது அவங்களால ஃபோன் எடுத்து இன்னொருத்தவங்க கால் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கால் பண்ண முடியாது, மற்ற எதுவும் டக்குன்னு செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வாட்ச் இப்போ நாங்கள் கொடுத்துருக்க இந்த செகண்ட் ப்ரெக்னன்சி லேடி வாட்ச் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட ஹார்ட் ரேட்டு, அப்புறம் வந்து ஆக்சிஜன், தென் நீங்கள் கீழே விழுந்துட்டீங்கன்னா கூட அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இல்லை யார் நம்பருக்கு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ நம்ம அந்த நம்பருக்கு டேரெக்டாகவே மெசேஜாவோ இல்லை கால்ஸாவோ இதெல்லாம் அனுப்ப முடியும். ஸோ இப்படி அனுப்புறது மூலமாக நம்ம ஈஸியாகவே அவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ நம்ம யார் நம்பர் கொடுத்து செட் பண்ணுறோமோ, ஸோ அந்த ஆப்புக்கு வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் ஆகிருக்கும் போது ஸோ யார் நம்பர் கூட செட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து நான் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன், இல்லை வேறு யாரோ நம்பர் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அந்த நம்பர்ஸுக்கு காலாவோ டெக்ஸ்டாவோ போய் சேர்ந்துடும். ஸோ அவங்க அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு அலர்ட்டிங் பண்ணி கொடுக்க முடியும். இதை நம்ம வந்து டேரெக்டாகவே ஹாஸ்பிட்டல் நம்பர்ஸ்க்கும் நம்ம கொடுக்க முடியும். ஸோ அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் வர வச்சு அவங்க ஈஸியாகவே பார்த்துட முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம இதில் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இது எப்படி ஒர்க் ஆகுது, இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த மொபைல் இதை ஆப்போட கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ஹாட்ஸ்பாட் இதையும் சேம் இதுக்குள்ள வச்சுக்கணும். ஸோ இதோட ஹாட்ஸ்பாட் நேம்னு பார்த்தீங்கன்னா IoT டேட்டான்னு இருக்கும். பாஸ்வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா 12345678 இருக்கும். ஸோ இதுதான் இது டிவைஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கான. ஸோ இதை வந்து கனெக்ட் கொடுத்துட்டு ஸோ இங்கே டிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு 0 டிவைசஸ் காமிக்குது. ஸோ என்னன்னா கிட்ட ஆன் பண்ணல. ஸோ இப்போ நான் இது வந்து ஆன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு, ஸோ இதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ சென்ஸ் ஏஐ வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் ஆன் ஆயிடுச்சு. ஸோ ஆனோடனே உங்களுக்கு வந்து இங்கே கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எங்கள் டிவைஸ் எத்தனை காமிக்குது, 1 டிவைஸ் கனெக்ட் ஆயிடுச்சு. என்னென்னு காமிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ESP32 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காமிக்கும். ஸோ இப்படி வந்துருச்சுன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இது நம்மளோட வாட்ச்லையும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹார்ட் ரேட்டு, அப்போ SpO2 மீன்ஸ் ஆக்சிஜன், இந்த நம்ம XY ஆக்சிஸ்ங்கிறது நம்ம ஃபாலோ ஆக நம்ம என்ன லெவலில் இருக்கிறோம் நிற்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் டிடெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ இதுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப் இருக்குது, அது நேம் பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஏன்னு இருக்கும். ஸோ இது நம்ம கிரியேட் பண்ண ஆப்பு. ஸோ இந்த ஆப்பில் போய் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ இங்கே நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நம்பர் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் இங்கே நம்பர்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ நான் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டேன். ஸோ ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு என்ன ஆங்கிள் இருக்குது, என்னோட ஹார்ட் ரேட் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இங்கே ஹார்ட் ரேட் இருக்குது, அப்புறம் என்னோட ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குது, அப்புறம் என்னோட ஆங்கிள்ஸ் இங்கே என்ன ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களால் பார்க்க முடியும். தென் இதில் வந்து நான் எந்த இடத்துல இப்போ இருக்கேன், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் இப்போ எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத என்னால் இங்கே மேப்ஸ்லையும் காமிக்கும் எனக்கு. ஸோ நாங்கள் இருக்க இந்த ஏரியாஸ் இப்போ ப்ராஜெக்ட் ஏரியாங்கும் இங்கே ப்ராஜெக்ட் இருக்கிற இடத்துல எனக்கு இங்கே மேப்பில் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ அதோட லேட்டிடியூட் லாங்கிடியூட், ஸோ நமக்கு இங்கே அதோட லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் ஷோ ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த வாட்சை வியர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது இப்போ சடனாக என் கீழே விழுந்துடுறாங்க அப்படிங்கும்போது, ஸோ கடனாக கீழே விழுறாங்க அப்படிங்கும்போது எனக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்து கீழே விழுறாங்க அப்படிங்கும்போது ஸோ இங்கே வந்து கனெக்ட் ஆகி அவங்க கீழே விழுறாங்க, இல்லை ஏதோ ஆகுது அவங்களுக்கு, ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அவங்க ஜஸ்ட் நார்மலாக இதாகாது. அவங்க விழுந்து ரொம்ப நேரம் ஆன பிறகு அவங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போஸ்ட்ரோஃபி மாதிரி காமிக்குதா. ஸோ அந்த அப்போஸ்ட்ரோஃபி இருக்குன்னா உங்களுக்கு மெசேஜுக்கு வந்து ரிசீவ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு யாருக்கு கால் பண்ணணுமோ அவங்களுக்கு வந்து கால் போகும். ஸோ இங்கே அட்டு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா யாருக்கு போகணுமோ நான் இந்த நம்பர் செட் பண்ணி வச்சிருக்கேன், அவங்களுக்கு காலும் போகும். ஸோ நான் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் சென்ட் கொடுக்கல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் SOS அலர்ட் என்னோட மேப் லொக்கேஷன்ஸோட போய் சேர்ந்துடும். ஸோ லொக்கேஷனோட போகும்போது என்ன ஆகும்னா நம்ம ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும், அவங்க இந்த லொக்கேஷனில் இப்போ விழுந்திருக்காங்க அப்படிங்கும்போது ஈஸியாக நம்ம நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு சென்ஸ். இப்போ வந்து இது ஃபாலோ ஆகிட்டா உங்களுக்கு இப்படி ஆகுறதுக்காக ஒன்று. தென்
தென் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து ஹேண்ட்ஸ் லிஸ்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு எமர்ஜென்சிக்கு இப்போ ஏதாவது ஹெல்ப் தேவை அப்படிங்கும்போது இந்த பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணது நீட் ஹெல்ப் இதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்களுக்கு சென்ட் ஆயிரும். இப்போ நான் எனக்கு வந்து ஹெல்ப் தேவைப்படுது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு யார் கால் பண்ணுமோ அந்த நம்பர் எனக்கு வந்துடும். ஸோ எங்கள் ஆட்டோமேட்டிக் கால் கொடுத்துட்டோம் அப்படிங்கும்போது ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கால் போயிடும். நான் அந்த இடத்துல அப்படி கொடுக்கல, ஃபோனில் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாகவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கால் போயிடும். ஸோ கால் போயிடும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மெசேஜ் இந்த மாதிரி உங்களுக்காக போயிடும். ஸோ SOS அலர்ட் இதே மாதிரி மேப் லொக்கேஷன்ஸோட அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். ஸோ மேப் லொக்கேஷன்ஸோட போகும்போது ஈஸியாகவே அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இது உங்களுக்கு வந்து ஹெல்ப் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ இதை நீங்கள் இன்னொரு தடவை இந்த நீட் ஹெல்ப் பட்டன் அனுப்பும் போது மட்டும் என்ன பிரச்சனை ஆகுனா, இப்போ ஆக்சுவலாக ஒரு தடவை நீட் ஹெல்ப் அனுப்பிச்சுன்னா அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம்ல இருக்காங்க அப்படிங்கிறது ரிசீவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரிசீவ் ஆகிட்டே இருக்கும்போது ஸோ நம்ம இதை வந்து திரும்ப அதை யூஸ் பண்ணும்போது நம்ம பவரை ஆஃப் பண்ணிட்டு இங்கே இருக்க கிளியர் கேட்சை கொடுத்துருங்க. ஸோ ஆப்ஸ்லையும் ஃபுல்லாகவே கிளியர் கேட்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ மொத்தமாக கிளியர் ஆயிரும். ஸோ கிளியர் ஆனதுக்கு அப்புறம் ஸோ மறுபடியும் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் கிட்ட ஆன் பண்ணி ஸோ நீட் ஹெல்ப்புங்கிறது எமர்ஜென்சி டைமில் அவங்க ப்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி. ஸோ அதனால் ரிசீவ் உங்களுக்கு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் தேவை அப்படிங்கிறது கண்டினியூஸாக அவங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இப்போ திரும்ப அவங்களுக்கு எடுத்து போடணும் அப்படிங்கும்போது அவங்க ஹெல்ப் எல்லாம் வந்துட்டோம். அதுக்கப்புறம் திரும்ப யூஸ் பண்ணும்போது ஸோ இப்போ எனக்கு வாட்ச் ஆன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் சென்ஸ் வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் என்னோட ஆக்சிஜன் லெவல் அப்புறம் ஹார்ட் ரேட்டு என்னோட லெவல்லாம் எனக்கு காமிக்குது. தென் இப்போ என்னோட இதுக்குள்ளே போனேன் அப்படிங்கும்போது ஆப்பில் போனோம்னா நான் இங்கே பழையபடி ஆயிரும். ஸோ மறுபடியும் நான் மொபைல் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்து திரும்ப யாருக்கு கால் பண்ணுமோ அவங்களுக்கு நான் செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. தென் இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ESP32 மினி யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து பட்டன்ஸ் ஆன் ஆஃப் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து SOS எமர்ஜென்சி பட்டனுக்காக இங்கே கொடுத்துருக்கோம். தென் இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹார்ட் ரேட் சென்சார் இருக்கும். ஸோ உங்கள் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குன்னு மானிட்டர் பண்ணுறதுக்காக. தென் நீங்கள் வந்து உங்கள் சடனாக ஃபாலோ ஆகிட்டீங்களா அப்படிங்கிற டிடெக்ட் பண்ணுறது இருக்கும். அப்புறம் SpO2 உங்கள் ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இது ப்ரெக்னன்சி லேடி யூஸ் பண்ணும்போது அவங்களோட சடனாக ஏதாவது மூமெண்ட்ஸில் ஏதாவது கீழே விழுந்துட்டாங்க அப்படிங்கும்போது இந்த வாட்ச் மூலமாக நோட்டிஃபிகேஷன்ஸ் ஈஸியாக போய் அவங்களுக்கு வந்து அலர்ட் சென்ட் பண்ணிடும். நம்ம யாருக்கு சென்ட் பண்ண நினைக்கிறோமோ அவங்களுக்கு சென்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. தேங்க்யூ.